காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர் ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. அன்பு இளைஞர்களே, இப்போது ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கின்றேன். இது கேள்வி அல்ல, வினா அல்ல, என் மனதில் பட்ட ஒரு செய்தி, ஒரு பொது அறிவு சம்பந்தப்பட்ட செய்தி. அதாவது, நாம் ஒரு கடிதம் எழுதுகின்றோம், பிறகு அந்த கடிதத்தை ஒரு கவரிலே போடுகின்றோம், பிறகு அந்த கவரை ஒட்டுவதற்கு கோந்து தேவைப்படுகிறது. ஒரு கடிதம் எழுதுகின்றோம், பிறகு எழுதிய பிறகு அந்த கடிதத்தை ஒரு கவரிலே போடுகின்றோம், அந்த கவரை ஒட்டுவதற்கு கோந்து தேவைப்படுகிறது. அந்த கோந்தை கண்டுபிடித்தது யார் என்ற ஒரு கேள்வியை இன்றைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு கேட்டு பாருங்கள், சொல்லுகிறார்களா என்று. பொதுவாக இந்த ஒரு கேள்வியை, இந்த ஒரு வினாவை வினாவாக பார்க்காமல் ஒரு பொதுவான ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்வதற்காக அன்பு நேயர்களாகிய உங்களுக்கு யார் அந்த கோந்தை கண்டுபிடித்தது என்று நினைவுக்கு வருகிறதா? அந்த மனிதர் அந்த ஒட்டுகின்ற கோந்தினை கண்டுபிடிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட வகை மரத்தை தேடிக்கொண்டிருந்தார். எந்த மரத்தில் இருந்து அந்த ஒரு அரிய வகையான உயர்ந்த ரக கோந்து கிடைக்கின்றது என்பதற்காக ஒவ்வொரு மரமாக தேடி தேடி அலைந்தார். நாட்களாக, வாரங்களாக, மாதங்களாக அலைந்தார். ஒரு மரம், 2 மரம், 3 மரம் என்று பார்த்து கொண்டே வந்தார். 10 மரங்கள், 20 மரங்கள் என்று பார்த்து கொண்டே வந்தார். இறுதியாக 95 மரங்கள் வரை சோதித்து பார்த்தார். 95 மரங்கள் வரை அவர் சோதித்து பார்த்தவரை அந்த வகையான மரங்களில் இருந்து கோந்து கிடைக்கவில்லை என்ற ஒரு செய்திதான் அவருக்கு கிடைத்தது, ஒரு அனுபவம் தான் கிடைத்தது. பிறகு நாம் என்றால் என்ன செய்வோம்? 95 மரம் பார்த்தாச்சு, இனிமே எந்த மரத்திலும் கோந்து கிடைக்காது, அது எப்படியாவது கிடைக்கட்டும், நமக்கு என்ன, நமக்கு வேண்டியது ஒட்டுறதுக்கு கொஞ்சோண்டு கோந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா அந்த குறிப்பிட்ட அறிஞர், குறிப்பிட்ட விஞ்ஞானி 95 மரங்களில் கோந்து கிடைக்கவில்லை என்ற செய்தியை கிடைத்தாலும், அனுபவம் கிடைத்தாலும் சோர்ந்து போய் விடாமல், உட்கார்ந்து விடாமல் 96வது வகையான மரத்தையும் பார்த்தார். அந்த ஒரு குறிப்பிட்ட 96வது வகை உள்ள ஒரு மரத்தில் இருந்துதான் கோந்து கிடைத்தது. அப்பொழுதுதான் அவர் கண்டுபிடித்தார், இந்த ஒரு குறிப்பிட்ட ரகம், இந்த ஒரு குறிப்பிட்ட வகை மரத்தில் இருந்துதான் நமக்கு கோந்து கிடைக்கிறது என்ற ஒரு செய்தியை கண்டுபிடித்தார். பிறகு அந்த குறிப்பிட்ட மரத்திலிருந்து கோந்தினை எடுத்தார், அதை இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தார். அவர் வேறு யாரும் அல்ல, தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு அறிவியல் அறிஞர் என்பதை நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன செய்திகளை எல்லாம் பார்த்திருப்போம், என்னென்ன செய்திகள் எல்லாம் இருக்கின்றன.
தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய குடும்பத்திற்கு 7வது குழந்தையாக பிறந்தார். அவரை பற்றி எத்தனை விதமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தன அந்த காலகட்டத்தில். அதிக பிரசங்கி என்று, கிறுக்கு என்று, முட்டாள் என்று, மடையன் என்று. அவரை ஒரு மனிதனாகவே யாரும் கருதவில்லையே. மனிதனாகவே கருதாதவர்கள் எப்படி மாணவனாக கருதுவார்கள்? வகுப்பறையிலே ஆசிரியர் அவன் ஒரு கிறுக்கு என்று அனுப்பினார். இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அவர் தந்தை வருத்தப்பட்டார். ஆனால் தாயார் என் மகனை ஒரு புத்திசாலியாக ஆக்குவேன் என்று சபதம் எடுத்து தன் மகனை படிப்பதற்கு அவனை ஆயத்தப்படுத்தினார். அவன் கையில் புத்தகங்களை கொடுத்தார், ஊக்கப்படுத்தினார். எடிசன் வளர்ந்தான், அறிவை பெருக்கிக் கொண்டான். தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அரிய வகையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான். இத்தனைக்கும் அவனுக்கு என்று ஒரு குருநாதர், குறிப்பிட்ட குருநாதர் கிடையாது, குறிப்பிட்ட வழிகாட்டி என்று யாரும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ பல்கலைக்கழகத்திலோ தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்கவில்லை. ஆனால் அவன் தன்னிடம் இருக்கின்ற சமயோகித புத்தி, அறிவு, ஆற்றல், எல்லாவற்றுக்கும் மேலாக கடின உழைப்பு, இவற்றை மேற்கொண்டு வாழ்க்கையில் ஜெயித்து காட்டினான். 1000க்கும் மேற்பட்ட அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான். இந்த நாட்டுக்கு, சமுதாயத்துக்கு கொடுத்தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மின்இயல் துறை என்ற ஒரு துறையில் ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கின்றன என்று தன் சக விஞ்ஞானிகளிடம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு முறை கேட்டார். 2 நாட்கள் கழித்து அவரிடம் பணியாற்றுகின்ற மற்ற விஞ்ஞானிகள், அறிஞர்கள் இதற்கு 2 வழிகள் மட்டுமே உள்ளன என்று சொன்னார்கள். அப்பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் சிரித்துக் கொண்டே, 2 வழிகள் மட்டுமல்ல, இந்த மின்னியல் துறையில் ஏற்பட்ட குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வுகளை காணுவதற்கு 48 வழிகள் இருக்கின்றன என்று சொன்னார். அப்பொழுது 48 வழிகள் இருப்பதை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னவர் தாமஸ் ஆல்வா எடிசன். மீண்டும் அன்பு நேயர்களே, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு அறிவியல் அறிஞருடைய வாழ்க்கையில் இருந்து மற்றும் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை அவருடைய ஆய்வகம் தீப்பிடித்து எரிந்த பொழுது, அவருடைய ஆய்வகம், அதில் இருக்கின்ற பொருள்கள், அந்த ஆய்வகத்தில் அவரால் எழுதி வைக்கப்பட்ட ஆய்வு குறிப்புகள் எல்லாம் தீப்பிடித்து எரிந்த பொழுது சக விஞ்ஞானிகளும் மற்ற ஆய்வுகளும் அலறினார்கள், பதறினார்கள், கத்தினார்கள், கதறினார்கள். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டும் அமைதியாக அந்த தீ எரிந்து கொண்டிருப்பதை கைகட்டி கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். சக விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து தாமஸ் ஆல்வா எடிசனிடம், தீப்பிடித்து எரிகிறது, தாங்கள் அமைதியாக இருக்கிறீர்களே என்று கேட்டார்கள். அப்போது அமைதியாக சக விஞ்ஞானிகளை பார்த்து தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், அங்கே எரிந்து கொண்டிருப்பது வெறும் பொருள்கள், அங்கே எரிந்து கொண்டிருப்பது வெறும் பொருள்கள், நான் எழுதி போட்ட காகிதங்கள். ஆனால் இதோ எடிசன் உயிரோடு இருக்கிறான். இந்த எடிசனால் இன்னும் பல ஆய்வு கட்டுரைகள் எழுத முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆதலால் எரிந்து கொண்டிருப்பது பொருள்கள் தானே தவிர எடிசன் அல்ல. முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள் என்று எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அதாவது அவருடைய ஆய்வகம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது சக விஞ்ஞானிகளை ஊக்கப்படுத்தி பேசினார். இப்படிப்பட்ட ஒரு ஊக்க பேச்சினை இன்றைய சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக தாமஸ் ஆல்வா எடிசன் இறந்த அன்று அவருடைய இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருந்த பொழுது அமெரிக்க நாட்டிலே ஒரு சில நிமிடங்கள் மின்சார விளக்குகளை நிறுத்தினார்கள். பிறகு மின்சார விளக்குகளை எரிய விட்டார்கள். அப்போது சொன்னார்கள், எடிசன் என்ற ஒரு மனிதன் இந்த நாட்டில் இல்லை என்றால் சற்று முன்பு 2 நிமிடங்கள் இந்த அமெரிக்கா என்ற ஒரு நாடு இருண்டு இருந்ததே, அதை போல்தான் உலகம் முழுவதும் இருட்டாக இருந்திருக்கும். காரணம், அந்த இருளை போக்குவதற்கு ஒரு அழகான ஒரு அற்புதமான விளக்கை கொடுத்தவர் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்று. அன்பு நேயர்களே, தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு நபரிடம் இருந்து
அறிஞரிடமிருந்து, விஞ்ஞானியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இவைகள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.